உங்க பார்வையில திமுக கடைசி என்ன சொல்ல போறீங்க? இந்த பிரச்சனை எடுக்கலைன்னா என்ன சொல்ல வர்றீங்க? திமுக அரசு மக்கள் நலனை முன்வைத்து தான் வந்து செயல்படணும். ம். அதுதான் வந்து அதுக்காக தான் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அப்படிதான் இந்த மக்களுடைய கோரிக்கையும். இந்த மக்களை வந்து நீங்க பணி நிரந்தரம் செய்யணுன்றது தான் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னோடைய கோரிக்கையும். எவ்வளவு எம்ப்ளாயிஸ் அது? எவ்வளவு? கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து இருக்காங்க அதுல. ம். 2000 பேரோட வாழ்வாதாரம் என்ன? அவங்க வந்து 23,000 சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. அந்த 23,000க்கு பல கட்ட போராட்டங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை? இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல ம். பல்வேறு போராட்டங்கள் வந்து தான் சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இன்னைக்கு வந்து இப்படி வருது. அப்ப இதுவ வந்து இதுல போய் கை வச்சிங்க. இப்ப கான்ட்ராக்ட் போயிடுச்சுன்னா இவ்வளவு சம்பளம் வராது. 13,000 15,000 தான் வரும். பணி நிரந்தரமும் இருக்காது. பணி நிரந்தரம் இருக்காது. ம். அப்ப இது அடிப்படையிலே ஒரு 23,000 வாங்கியிருந்த அதுக்கான இப்போ அந்த 23,000 வாங்குறான்னு வச்சுங்களேன், உண்மையிலே அந்த மக்கள் வந்து இதை விட அதிகமான செலவு தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து குழந்தை குட்டிங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது, மற்ற எல்லா செலவும் இருக்குது, வீடு வாடகை கட்டணும். வீடு வாடகை இன்னைக்கு வந்து சென்னையில வந்து குறைஞ்சது 10,000க்கு இல்லாம வந்து எந்த வீடும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். அப்ப 13,000 15,000 கொண்டு வந்து நிறுத்துனா அந்த மக்கள் எப்படி அவங்க வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியும்? அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதான் அந்த மக்கள் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், கான்ட்ராக்ட் மயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மயத்தை எதிர்த்து வந்து அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் வந்து துணையாக இருந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க.